கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீரின் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன். நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமையை குறித்த வசனங்களை தியானித்து வருகிறோம். ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, அதன் அருள் நமக்கு அருளப்படுவதை குறித்து வேதவசனம் பல்வேறு இடங்களில் நம்மை போதிக்கிறது. ஆண்டவரே தம்முடைய திருத்திட்டத்தில் 12 எல்லைகளில் 500 பேருக்கும் அதிகமான மனிதர்களிடத்தில் தரிசனமாகி 40 நாட்கள் உயிர்த்தெழுந்த பின்பு தம்முடைய திரு காட்சியை தந்தார். இன்று நாம் நம்முடைய சிந்தைக்காக, தியானத்திற்காக எடுத்துக்கொண்டிருக்கிற பகுதி யோவான் எழுதிய நற்செய்தி நூலில் 21வது அதிகாரம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையில் மறுபடியும் சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். 14வது வசனம் கூறுகிறது, இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளிய தரிசனங்களில் இது 3வது தரிசனம் என்று சொல்லப்படுகிறது. இந்த 3வது தரிசனத்தில் ஏறத்தாழ 6 பேர், சிமன் பேதுரு, திதிமு என்கிற தோமா, நம்ம ஊருக்கு வந்த இந்த அப்போஸ்தலர், கலிலேயா நாட்டில் கானா ஊரராகிய நாத்தான்வேல், செபதேயின் குமாரர், அவருடைய சீஷர்கள் வேறு 2 பேர், 6 பேர் சேர்ந்து ஒருவரோடு கூட ஒருவர் தங்களுடைய காரியங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் கடற்கரை ஓரம். சிமன் பேதுரு, அக்காடா எல்லாம் போச்சுப்பா, போதும், நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். சில வாசகங்கள் அது நம்மை டக்கென்று பிடித்து கொள்ளுகிறது. கண்டேஜியஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். தொற்றி தொடர் போல சில நேரங்களில் இலக்கரிப்புகள், டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ், அப்படித்தான் தொட்டு தொடர்வது போல பளமளமளவென்று அது பரவும். ஆண்டவரோடு கூட இருந்தது, அற்புதம் செய்தது, அடையாளம் செய்தது. இவைகளுக்கு அப்பால் இப்போ எல்லாம் வெறுமையாகி போயிற்று. ஆண்டவர் அவருடைய திருத்திட்டத்தில் உயிர்த்தெழுதலை பூஜ்ஜியமாக்குவதற்காக தரவில்லை, ஏன் தன்னை வில்லனாக்குவதற்கு கூட அதை பயன்படுத்தவில்லை. அதன் மூலமாக ஆண்டவர் அருளும் வரம், வல்லமை என்று வேதவசனம் கூறுகிறது. உயிர்த்தெழுதல் என்பது வரம், வல்லமை. அந்த கிருபையை இவர் பெற்றுக்கொள்ள இன்னும் தருணம் தரப்படுகிறது. அதைத்தான் இந்த வேதவசனம் கூறுகிறது. 3வது தரிசனத்தில் தோமாவுக்கு தெளிவு தந்த பிறகு இந்த நிகழ்வு நடந்ததாக யோவான் இதை எழுதுகிறார். அவரை இவரோடு கூட சேர்ந்து கொள்கிறார். 6 பேர் சேர்ந்து கடற்கரைக்கு போய் அவருடைய ஒரிஜினல் பணி அவைகளில் நானும் மீன் பிடிக்க வருகிறோம் என்று புறப்பட்டு போய் படவில் ஏறி சுத்துன்னு சுத்துறாங்க. வசனம் சொல்லுது, அந்த ராத்திரியில் அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற்காலம் வரைக்கும் அவர்களுக்கு ஒன்று கிடைக்கலன்னு வெறுமையாக திரும்பி கொண்டிருக்கும் போது அவர்கள் அறியாதபடி இயேசு அவர்கள் மத்தியில் நிற்கிறார். அவர்களை நோக்கி புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டா என்று அவர்களுக்கு கேட்கிறார். நீங்கள் படகுக்கு
அவங்களிடத்தில் ஒன்றும் இல்லை என்று தெரியும். அதனால படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள். மீன் பிடிக்க போகிறீர்கள் என்று அவர்களுக்கு சொன்ன மாத்திரத்தில் பேதுருக்கு வெட்கம் வந்துடுச்சு. மேற்சட்டையை கட்டிக்கொண்டு வஸ்திரம் இல்லாதவனாக இருந்ததுனால கடலிலே குதித்தார். 11ஆம் வசனம் சொல்லுகிறது, சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. போஜனம் பண்ணுங்கள் என்று இயேசு அழைக்கிறார். அவரே கர்த்தர் என்று சிஷ்யர்கள் அறிந்தபடியினால ஒருவரும் வாய் திறப்பதற்கு துணிவில்லை. இயேசு வந்து அப்பத்தையும் மீனை எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். ஆண்டவரின் அருள் திட்டம் பணியிடங்களில் நன்மை வல்லமை ஆக்குகிறது, வல்லமையான சாட்சிகளாக மாற்றுகிறது. வேலை இடத்துல இன்றைக்கு நாம் செய்து நிறைவேற்ற வேண்டிய பெரும் நிகழ்வை பற்றி உலகமே பேசிக் கொண்டிருக்கிறது. உலகமெங்கும் இப்படிப்பட்ட பணியினை ஒருங்கிணைக்கிற லூசான் என்கிற ஒரு அமைப்பு நாம் வாழுகின்ற இந்த உலகத்தில் பணியிடங்களில் சபையை தவிர்த்து அதற்கு அப்பால் இருக்கிற அத்தனை எல்லைகளில் கடவுளின் மகத்தான மனிதர்கள் பயிற்றுவிக்கப்படாம, கூர்மைப்படுத்தப்படாம, ஊழியத்திற்காக தங்களை உருவாக்கப்படாம, வெறும் பார்வையாளர்களாய் பணி செய்கிறவர்களாக அல்லாதபடி அத்தனை திரளான வாய்ப்புகளை மடங்கடித்து அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நம்முடைய தலைமுறை திருச்சபையை பற்றியும் ஊழியங்களை பற்றியும் குறை சொல்லுவார்கள். ஆனால் இந்த வல்லமையை பெற்ற மாத்திரத்தில் சீடர்கள் அவர்கள் வாழும் எல்லையிலே மட்டுமல்ல, பிரசங்கிக்கிற விதங்களிலே மட்டுமல்ல, உலகை தலை கீழாக மாற்றினார்கள் என்று வேதவசனம் கூறுகிறது. அப்படி அவர்களை மாற்றுவதற்கு அந்த வல்லமை அவர்களை புடமிட்டது, வல்லமை தந்தது, வரங்கள் தந்தது, திறன்கள் தந்தது, கிருபை தந்தது, உலகெங்கும் அவர்கள் எடுத்து சென்றது. அந்த மகத்தான திட்டத்திற்காக ஆண்டவர் இன்றைக்கும் நம்மை கோழைகளையாக அல்ல, பேதையாக அல்ல, வல்லமை பெற்றவர்களாய், தைரிய நெஞ்சமுடையவர்களாய் கடவுளுக்காக சாட்சி சொல்வதற்காக ஆண்டவர் அழைக்கிறார். நாம் வாழ்கின்ற உலகத்தை எவ்ரி ஒன் அ மினிஸ்டர் என்கிற காலம் என்று சொல்லுவார். எல்லாரும் ஊழியம் செய்யும் காலம். ஒரு காலத்தில் தென்னகத்திலிருந்து தான் வட இந்தியாவுக்கு ஊழியர்கள் பெறும். இப்போ வடகிழக்கு இந்தியாவிலிருந்தும் வட இந்தியாவுக்கு வருகிறார். அப்படி வாழ்ந்த காலத்துல இன்றைக்கு இருக்கிற நிலையில எங்கிருந்தும் எங்கேயும் என்கிற காலம் வந்துவிட்டது. யாரிடத்திலிருந்தும் யாருக்கேனும். மகாராஷ்டிராவில் போதகர்கள் மாநாடு நடத்தி கொண்டிருப்போம். டாக்டர் கமலேசன் வேர்ல்டு விஷன் என்கிற ஒரு மிகச்சிறந்த உலக நிறுவனத்தின் மூலமாக போதர்களுக்கு இதை போல இந்த தலைமைத்துவ பண்பையும் ஊழியத்தின் தாக்கத்தையும் பற்றி பகிர்ந்து கொள்ளும்போது இதை பார்த்தோம். அவர்கள் ஒருங்கிணைத்து நடத்திய கடைசி காலங்களில் நடைபெற்ற ஒரு 10 ஆண்டுகளின் நிகழ்வுகளில் புராதனமான வளர்ந்த பெரும் திருச்சபைகளின் பங்குகளை விட முதல் தலைமுறை திருச்சபை, அதன் இளம் போதகர்கள், அவருடைய பங்கு மிக மிக வலுவாக இருந்தது, வளம் நிறைந்ததாக இருந்தது. அப்படி ஆண்டவர் வலுவான கிருபைய முதல் தலைமுறை திருச்சபைக்கு, அதில் தோன்றி இருக்கிற இளைஞர்களுக்கு, வாலிப ஊழியர்களுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு, அவர்களுடைய பின்னணிகளுக்கு நிறைவாக தந்து ஆண்டவர் இந்த ஊழியங்களை நடத்துகிறார்.
மிஷனரி ஊழியங்களை பற்றி இந்த சிந்தைகளில் பேசிக் கொண்டிருக்கிறோம். 4வது காலம் என்று இப்போதை சொல்லுவோம். 4th ஈரா. முதலாவது ஈரா 500 ஆண்டுகளுக்கு முன்பு கடற்கரைகளுக்கு அதன் ஓரங்களுக்கு இயேசுவை சொல்வதற்காக புறப்பட்டு வந்தார்கள். வில்லியம் கேரி ஹூக்ளி நதியின் கரையில் கல்கட்டாவில் வந்து இறங்கும்போது அங்கிருந்து அவரை துரத்தி 25 மைல் தூரத்தில் செராம்பூர் என்கிற எல்லையில் விட்டார். தஞ்சாவூர் கடற்கரைக்கு ஜீகன்பால்க் வந்தார். அவரை துரத்தி தரங்கம்பாடி என்கிற ஒரு எல்லை வரைக்கும் கிழக்கு இந்திய கம்பெனிக்காரர்கள் துரத்தினார்கள். இப்படி உலகெங்கும் கடவுளுடைய பிள்ளைகள் கடற்கரை ஓரங்களுக்கு சென்றார்கள். அதுதான் முதலாவது ஈரா, முதலாவது காலம். 2வது காலம் இன்லாண்ட் மிஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். உள்நாட்டு ஊழியங்கள். ஹட்சன் டெய்லர் சைனா இன்லாண்ட் மிஷன் என்கிற ஒரு ஊழியத்தை ஆரம்பித்தார். அதன்படியே தான் உலகமெங்கும் கடற்கரை ஓரங்களுக்காக மட்டுமல்ல, உள்நாடுகளுக்கு, அதன் உள் ராஜ்யங்களுக்கு, எல்லைகளுக்கு, மாகாணங்களுக்கு, மக்களுக்கு, அவருடைய தேவைகளுக்கு என்று அவர்கள் புறப்பட்டு போனார்கள். அது ஒரு 300 ஆண்டுகளாக இந்த நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருந்தது. 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஊழியத்தில் மிகப்பெரிய புரட்சி ஒன்று ஏற்பட்டது. மெக்காவரன் என்று அழைக்கப்படுகிற சபை நாட்டும் பணிகளை, அதன் வளர்ச்சிக்காக பிதாமகனாக அறியப்பட்ட உலக பிரசித்தி பெற்ற தேவனுடைய மனிதர் சத்தீஸ்கட்டில், அவருடைய பெற்றோர் அப்போது இந்தியாவில் மிஷனரிகளாக இருந்தார்கள். ஆகினால் அவர் இந்தியாவுக்கான ஒரு பாரம் பெற்றவராக மத்திய பிரதேசமாக இருந்தது. அப்போ அங்கே ஒதுக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட ஒரு இனத்தின் மத்தியில் ஊழியம் செய்தார். யாரும் அவரை அண்டிக் கொள்ளவில்லை, யாரும் அவரை சேர்க்கவே இல்லை, அவர் சொல்வதை யாரும் கேட்கவே இல்லை. 30-40 ஆண்டுகளின் என்னுடைய காலங்கள் வீண் ஆயிற்று என்று அவர் செய்த அத்தனை வேலைகளையும் கொண்டு போய் அமெரிக்காவில் பாசடெனா என்று அழைக்கப்படுகிற ஒரு வளாகத்தில் ஆய்வுக்கு உட்படுத்தினார். அங்கு உருவாக்கப்பட்ட ஒரு ஆய்வின் வழியாக மக்களை அவர்கள் இனங்களின் வழியாய், மொழிகளின் வழியாய், அவருடைய விதங்களின் வழியாய், சமுதாய பின்னணியின் வழியாய், இனம், கலாச்சாரம், மொழி, அவர்கள் பழக்க வழக்கங்களின் வழியாய் அவர்களை இந்த அழகான தீர்மானத்திற்கு அவர்களின் விதத்தில் வழிநடத்த வேண்டும் என்று அவர்களாக மக்கள் இனங்கள் அவருடைய கலாச்சாரங்களின் வழியாக சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்று பீப்புள் குரூப் அப்ரோச் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். மக்களை இனம் இனமாக அவர்கள் விதங்களிலேயே சந்திக்க வேண்டும், அவர்கள் எல்லைகளிலேயே, அவர்களுடைய பழக்கங்களிலேயே, கலாச்சாரங்களிலேயே சுவிசேஷம் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று ஒரு முக்கியமான அணிக்கு தந்தார். அதைத்தான் உலகமெங்கும் இருக்கிற எல்லா மிஷனரி இயக்கங்களும், சபைகளும், திருச்சபை நாட்டுகின்ற அத்தனை அமைப்புகளும் ஏற்று ஆயிரமான சபைகளை ஒவ்வொரு நாடுகளிலேயும் உருவாக்கிட்டு, நான் பணி செய்த அந்த பணியிடத்துல 7000 சபைகளை இந்த ஒரே ஒரு நெறியின் மூலமாகத்தான் ஸ்தாபித்தோம். மகத்தான மாற்றங்களை இந்த திருச்சபை வளர்ச்சியின் பிதாமகன் என்று அழைக்கப்படுகிற மெக்காவரன் என்ற கடவுளுடைய மனிதர் தந்தார். இது 3வது ஈரா, 3வது காலம். கடற்கரை காலங்கள் முதல் ஈரா, உள்நாடு என்பது 2வது ஈரா. 3வது காலங்கள் மக்கள் இனங்களுக்குள்ளாக அவருடைய கலாச்சாரங்களின் வழியா சமுதாயத்தின் விதங்களில் இனமாக ஆண்டவர் சந்திக்க வேண்டும் என்பது 3வது. இப்போது சில காலமாக உலகமெங்கும் இருக்கிற கடவுளுடைய பரிசுத்தவான்கள் கூறுவது 4th and final, 4வது இறுதியான ஒரு மாதிரி இது என்று சொல்வார்கள். அது என்னன்னா, திருச்சபையின் அத்தனை பேரும் ஊழியம் செய்வது. எல்லாரும் போதகராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாரும் தலைவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாரும் மிஷனரியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா எல்லாரும் ஊழியம் செய்யலாம். Everyone can be a minister. Everyone should minister. Everyone a minister ஈரா.
அப்போஸ்தலர் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு இதை எழுதும்போது 4ஆம் அதிகாரத்தில் சபைக்கு 2 முக்கியமான பொறுப்பு இருக்கிறது என்று சொல்லுவார். சபை வீறு கொண்டு ஆவிக்குரிய எழுச்சியோடு நடப்பதற்கான ஒரு தேவையை பற்றி சொல்லுவார். சுவிசேஷ வேலைக்காக. அப்போ சபைனா சபையில் இருக்கிற அத்தனை ஊழியர்களும் இந்த 2 நோக்கங்களை கொண்டதாக, சபைக்குள்ளாக பக்தி விருத்திக்காக, சபைக்குள்ளேயும் வெளியேயும் சுவிசேஷ ஊழியத்திற்காக. அப்படின்னா திருச்சபையில் இருக்கிற அத்தனை விசுவாசிகளும் அத்தனை திருச்சபையின் அங்கங்களும் கடவுளின் திட்டத்தை அவருடைய திரு சித்தத்திற்கு ஏற்றவாறு ஊழியம் செய்கிற ஒரு எல்லை. அந்த 4th and final இயராவில் எல்லாரும் ஊழியம் செய்தா எவ்வளோ அழகாக இருக்கும் இல்லையா? அதைத்தான் இந்த வேதவசனம் கூறுகிறது. பேதுரு தோமாவை அழைத்து எஞ்சி இருக்கிற 4 சீடர்களையும் கூட்டு போய் அவங்களுடைய கொல தொழிலாகிய மீன் பிடிக்கிற அந்த வேலைக்கு செல்லும்போது அவர்கள் மத்தியில் குறுக்கிட்டு மீன் பிடிப்பதற்கு கற்றுத்தந்து தம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை கற்றுத்தந்த விதமாக ஆண்டவர் நம்மை நம்முடைய வேலையில், பணியகத்தில், பணி இடத்துல, பணி காலத்தில், மருத்துவமனையில், பிஸ்னஸில், கடவுளின் திட்டத்திற்காக ஆண்டவர் நம்மை அமைத்திருக்கிற எந்த இல்லை, வீடுகளில், சந்தை வெளிகளில், கடவுள் எங்கே என்னை எப்படி வைத்திருக்கிறாரோ அங்கே அதே விதத்தில் ஆண்டவருக்கு சாட்சியாக வல்லமையாய் பயன்படுத்தப்பட முடியும். இதற்கு இப்போது ஆய்வுகள் செய்யப்படுகிறது இல்லையா? உலகமுக்கும் இப்படியே நம்ம இப்போ செய்கிறோமே, அது போல செய்கிற பணியை 4 மடங்கு, அப்படின்னா 400% பெருக்கி ஊழியம் செய்தாலும், 200 ஆண்டுகள் ஊழியம் செய்தாலும் இந்த ஊழியத்தில் பெரிய மாற்றங்கள் ஒன்று வரப்போவதில்லை என்று ஒரு ஆய்வு. அப்படின்னா என்ன செய்யணும்? இப்போ செய்வது போல செய்தா இதே போல விளைவுகள்லாம் வரும். என்ன செய்யணும்? திருச்சபையில் வாழுகின்ற குடும்பங்களின் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் ஆண்டவருக்கு சாட்சியாய் பணியிடங்களில், வேலை ஸ்தலங்களில், பாடசாலையில், கல்லூரிகளில், ஆராய்ச்சி நிறுவனங்களில், தொழிலகங்களில் தேவனுக்கு சாட்சியாக அவர்கள் வலுவாக வாழ வேண்டும். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அருளும் வல்லமையை பெற்றவர்களாய் அவர்கள் அப்படி வாழும்போது இந்த நிலை மாறும். அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகும்? 1 நிமிட பொழுதில்லை. ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சர்வ ஜாதிகளுக்கு சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். அத்தனை விசுவாசிகளும் சேர்ந்து அன்றாட வாழ்வை அழகுபட வாழ்ந்து அதை காணுகின்ற அத்தனை பேருக்கும் சாட்சியாய் சொல்வார்கள் என்றால், அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை கொண்டு வாழ்வார்கள் என்றால், ஆண்டவரின் திருத்திட்டத்தில் அவர்கள் அத்தனை வலுவாக வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கும். 7 மலை சவால்கள் என்று அதை சொல்லுவார்கள். 7 cloud of challenges என்று சொல்லுவார். 7 modulars என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். கலை, ஆர்ட்ஸ், பிஸ்னஸ், பி ஃபார் பிஸ்னஸ், வணிகங்கள், சபை 3வது, 4வது டேட்டா. எல்லாம் டிஜிட்டல் இல்லையா இன்றைக்கு? தொலைக்காட்சி இல்லாமல், செல்ஃபோன் இல்லாமல் உலகமே இயங்காத போல இருக்கிறது. 4வது எக்கனாமி, இ. 5வது ஃபேமிலி. சமுதாயத்தின் அத்தனை அமைப்புகளுக்கும் பின்னணியில் குடும்பம் என்கிற ஒரு மூத்தவர்கள், இளையவர்கள், பெரியவர்கள், தொழில் அதிபர்கள், படிக்கிறவர்கள், இளம் சிறார்கள் என்று அவர்களுக்கு 6வது. 7வது அரசு அமைப்புகளில் மேட்டுக்குடி மக்களாக தீர்மானம் எடுக்கிறவர்கள். இப்படி அத்தனை பேரும் இணைந்து பணியிடத்தில் கடவுளை வல்லமையாய் உயிர்த்தெழுந்த வல்லமையோடு வாழ்வார்கள் என்றால், ஆண்டவரின் கிருபையை
வல்லமையோடு இந்த உலகத்துக்கு செல்லும் அந்த கிருபை ஆண்டவர் தருவார். அந்த கிருபையை நமக்கு தரட்டுமா? ஜெபம் செய்வோம். பரமதகப்பனே, எங்களுக்கு தந்திருக்கிற எல்லைகளுக்காக நன்றி, வீடுகளுக்காக நன்றி, சந்தை வெளிகளுக்காக நன்றி, தொழில் நிறுவனங்களுக்காக நன்றி, எங்களை அழைத்து சென்ற எல்லைகளுக்காக நன்றி. அத்தனையிலும் உமக்கு வலுவான சாட்சிகளாய் வாழ்வதற்கு எங்களை ஆக்கும் உருவாக்கும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் உள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் உள்ளும் இயேசு நாயகா. கீரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளம் ஆக்கும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, குழந்தை உள்ளம் இயேசு நாயகா. என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தேடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே வேளையில் ஆடியார் நெஞ்சம் வாரிரோ, ஆரூபியே வேளையில் ஆடியார் நெஞ்சம் வாரிரோ.
ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே பாவி நீச பாவி நானையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தேடும் சுத்த ஜோதியே ஆரூபியே வேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காண உன்னலங்கோலத்தை பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காண உன்னலங்கோலத்தை மனம் நொந்து மருளுகின்றேன் பரிசுத்தம் கெஞ்சுகின்றேன் பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தேடும் சுத்த ஜோதியே ஆரூபியே வேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும் பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தேடும் சுத்த ஜோதியே ஆரூபியே இவ்வேளையில் ஆடியா நெஞ்சும் வாரீரோ மலர்ந்திடுவே பொங்கி வரும்